ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி அது அந்த வருஷத்தோட பொங்கல் வின்னர் ஆகும்னு போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ யாராவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக யாரும் நம்பியிருக்க மாட்டோம். ஆனால் 2025 பொங்கல் வின்னர் மத கஜ ராஜா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. இப்படி இந்த படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகி இப்படி ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ரைட் பிளேஸ் அட் ரைட் டைம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கரெக்டான டைமில் கரெக்டான பிளேஸில் வந்து உட்காந்துருக்கு மதகஜ ராஜா, அதாவது ரிலீஸ் பிளேஸு. ஸோ அதனால மட்டும்தான் இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியா, அல்லது நம்மளோட ஆடியன்ஸோட ரசனைக்கு இந்த மாதிரி படங்கள் இப்போ ரொம்ப தேவைப்படுதா, அண்ட் இந்த வெற்றிக்கு பின்னாடி வேற என்னென்னலாம் காரணம் இருக்க முடியும் போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வித்தவுட் கெட்டிங் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மதகஜ ராஜா சுந்தர் சி ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு தமிழ் சினிமாவில். அந்த ஃபார்முலாக்குள்ள அப்படியே அடங்கி போற ஒரு படம் தான் மதகஜ ராஜா. அதாவது ஒரு லைட்டர் வெயிட்டான ஒரு கதை, அதுக்குள்ள காமெடி சீன்ஸ், அதாவது ஒரு சூப்பரா தேட்டர் முழுக்க சிரிக்கிற மாதிரியான காமெடி சீன்ஸ் ஒரு 4-5, அது போக கிளாமர் சாங்ஸ் அண்ட் ஃபைட்டு, இதை மட்டுமே வச்சு ஒரு படத்தை கொடுத்துருவாரு சுந்தர்சி. இதை மட்டுமே வச்சு ஒரு ஜனரஞ்சகமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படத்தை கொடுப்பாரு. அதுதான் அவரோட சக்சஸ் ஃபார்முலாவா இருந்திருக்கு. பட் இப்போதான் அவரோட ஃபார்முலா வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. லைக் இப்போ அரண்மனை சீரீஸ்குள்ள போய் பின்னாடி கொஞ்சம் போக ஆரம்பிச்சிட்டாரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ஃபார்முலா வந்து இதுவாக தான் இருந்துச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரகலப்பா இருக்கட்டும், ஆம்பளையா இருக்கட்டும், ஆம்பளையா வரைக்குமே அவர் பண்ண படங்கள்ல காமெடி அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்லாம் ஓரளவு சஸ்டைன் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ அந்த அவரோட பிரைம் டைம்ல இருந்தப்போ அவர் எடுத்த படம் அந்த மதகஜ ராஜா. ஸோ அதில் அவரோட ஃபார்முலா ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. குறிப்பாக மனோபாலா, விஷால், சந்தானம் 3 பேரும் இடம்பெற ஒரு காமெடி சீக்வன்ஸு அது ரொம்ப பயங்கர அல்டிமேட்டாக இருந்துச்சு அது. அண்ட் சுந்தர்சியே பல மேடைகளில் அவரோட மாஸ்டர் பீஸ் அதான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரியே அவரோட எல்லா காமெடி சீக்வன்ஸை விட குறிப்பாக உள்ளத்தை அளித்தால ஒரு கிட்னாப் காமெடி இருக்கும், அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு காமெடி சீக்வன்ஸ் தான் இந்த மதகஜ ராஜா படத்துல இருக்கிற அந்த மனோபாலா, விஷால், சந்தானம் இடம்பெற காமெடி சீக்வன்ஸ். அண்ட் பொதுவாகவே இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மசாலா படங்கள் வந்து வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நம்ம வந்து எத்தனை மசாலா படம் வந்திருக்குன்னு சொல்லி எண்ணிக்கை வச்சோம்னா எதுவுமே வரல. ஆக்சுவலா கமர்ஷியல் படங்களா ஒரு 1-2 படங்கள் வந்திருந்தது. பட் ஆனால் மசாலா படம், ஒரு ப்ராப்பர் மசாலா படம் வந்து போன வருஷம் வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஜேர்னல் ரசிக்கிற ஆடியன்ஸு அண்ட் ஆடியன்ஸுக்குமே வந்து அந்த மாதிரி ஜேர்னல் சில நேரம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சுந்தர்சியோட இந்த வருகை, அதுவும் கரெக்டான டைமுக்கு வந்த விஷயம், ஆடியன்ஸை பயங்கரமாக கவர்ந்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் கிட்ட எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் நாஸ்டால்ஜியா. லைக் இந்த படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம், ஆனால் இந்த படத்தை இப்போதான் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். ஸோ எனக்கால ஒரு ரீரிலீஸ் வைப்பில் தான் போய் இந்த படத்தை இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்க்கான காரணமாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அண்ட் சந்தானம், வின்டேஜ் சந்தானம், அவரோட அந்த பிரைம் டைம்ல அவர் வாய்க்கு வந்து அவர் அடிக்கிற ஒரு கவுண்டருக்கும் கிளாப்ஸ் சிரிப்பு வர அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைம்ல அவர் பண்ண காமெடிங்கிறதுனால அவர் வர எல்லா சீனுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த படத்தை விஷால் படம் சொல்றதை விட சந்தான படம் தான் சொல்லணும். ஏன்னா எப்பதான் சந்தானம் வருவாருன்ற மாதிரி தான் இருக்கும் படம் முழுக்க. ஸோ அது ஒரு பெரிய காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜனரஞ்சகமான படத்துக்கு எப்பவுமே வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய சான்று தான் மதகஜ ராஜா. எனக்கு தெரிஞ்ச சுந்தர்சி அந்த பேய் ரூட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் பழைய ரூட்டுக்கு போய் மதகஜ ராஜா மாதிரி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணப்பட்ட நிறைய படங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக மேக்கிங் வைஸ்லாம் வந்து அவர் அப்படியே தான் இருக்கிறாரு. நீங்க மதகஜ ராஜாவோட மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சுந்தர்சி அதே லெவலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட எடிட் பேட்டர்னாக இருக்கட்டும் அண்ட் அவரோட டிரான்சேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த படத்தில் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் பெருசாக மாற்றம் இல்லவே இல்லை. ஸோ அந்த ஒரு ரூட், அந்த ஸ்க்ரீன் பிளே ரூட் மட்டும் மறுபடியும் அதை பிடிச்சி மறுபடியும் ஒரு 4-5 காமெடி படங்கள் நம்ம கொடுத்தாருன்னா இந்த ஜனரஞ்சக சினிமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்.